வெல்கம் டு கோதாஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு குழம்பு. அதற்கு துவரம்பருப்பு 50 கிராம் எடுத்து ஜீரகம் வெந்தயம் போட்டு சேர்த்து நல்லெண்ணெயோ இல்லைன்னா இப்படி விளக்கெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் நன்கு குழைய வைத்து கரைத்து வடிகட்டி வைத்துக்கொள்ளவும். வீட்டில் அரைத்த சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறிது உப்பு, குக்கரில் வெங்காயம், சிறிது உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு 1 விசில் விட்டு திறந்து வேக வைத்துக் கொள்ளவும். ரெடியாக மசித்து வைத்துக் கொள்ளவும். வேக வைத்த காய்கறி சேர்க்கவும், வைத்து அதை விடவும். தேங்காய் எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சிறிது, சீரகம், கருவேப்பிலை, சிறிது வெந்தயம், ரெண்டு காய்ந்த மிளகாய், குழம்பில் சேர்க்கும். இலையை மேலே தூவவும்.